பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் உஸல்லி வ உஸல்லிம் அலா நபியினா முஹம்மத். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய இந்த மார்க்க சந்திப்பில் ரமலான் மாதத்தில் உள்ள கடைசி பத்திலுள்ள ஒரு சில சிறப்புகளை பற்றி இந்த இடத்தில் ஞாபகப்படுத்த நினைக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலானுடைய கடைசி பத்தில் இந்த ரமலானுடைய காலத்தில் இருக்கின்ற ஏனைய நாட்களை விட இந்த கடைசி பத்தில் அதிகமான நன்மைகளை செய்திருக்கின்றார்கள். அதிகமான வணக்கங்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் இந்த கடைசி பத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அதிகமாக முயற்சி செய்திருக்கின்றார்கள். அதிகமாக கஷ்டப்பட்டிருக்கின்றார்கள் அமல்கள் செய்வதற்காக வேண்டி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி ஒன்று இருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ரமலானுடைய மாதத்தில் நின்று வணங்குகின்றாரோ அவர் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது. அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ச்சியாக சொன்னார்கள், ஒமன் காம லைலத்துல் கத்ரி உஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. யார் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவிலே யார் நின்று வணங்குகின்றாரோ அவருடைய சிறிய சிறிய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது. அவருடைய சிறிய சிறிய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது. இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த காலத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் தங்களுடைய மனைவிமார்கள் எழுப்பிவிடுவார்கள் இபாதத்திலே ஈடுபடுவதற்காக வேண்டி. அதே போன்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக இபாதத் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி ஆர்வத்தோடு தங்களுடைய ஆடைகளை இறுக்கமாக கட்டிக்கொள்வார்கள். அதே போன்றுதான் இந்த கடைசி பத்தில் தான் கத்ருடைய இரவு, லைலத்துல் கத்ருடைய இரவு இந்த கடைசி பத்தில் உள்ள ஒரு இரவில் தான் இருக்குகின்றது. இதை பற்றி அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்ற போது, லைலத்துல் கத்ரி ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர், இந்த மாதம் இந்த இரவு 1000 மாதங்களை விடவும் ஒரு சிறந்த இரவு. இந்த இரவு 1000 மாதங்களை விடவும் ஒரு சிறந்த இரவு என்று அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். அப்படி என்றால் நாங்கள் இந்த இரவில் செய்யக்கூடிய அமலுக்கு 1000 மாதங்கள் செய்த நன்மை எங்களுக்கு பதியப்படுகின்றது. ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த கடைசி பத்தை நாங்கள் நபிகளாரும் சஹாபாக்களும் காட்டி தந்த பிரகாரம் செய்து அதிகமான நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.